செஞ்சதுல ரொம்ப ஒரு தேவனை அருவருக்கிற ஒரு பாவம். இது வந்து தேவனை அறிஞ்சவங்க மட்டும் கிடையாது, தேவனையே தெரியாதவங்க கூட இந்த பாவம் செய்யறது தேவனோட பார்வையில ரொம்ப பெரிய குற்றமா பார்க்கப்படுது. அது என்ன பாவம்னா 2 பாவம். விக்கிரக ஆராதனை, சொல்லுங்க, விக்கிரக ஆராதனை. 2வது விபச்சாரம், அதாவது ஒழுக்கக்கேடான காரியங்களை செய்யறது. ஒழுக்கக்கேடான காரியங்கள், சொல்லுங்க, ஒழுக்கக்கேடான காரியங்கள். முதலாவது எதை பார்க்க போறோம்னா விக்கிரக ஆராதனை. அதாவது சிலைகள், இந்த போட்டோஸ் இதெல்லாம் வச்சு அதை கும்பிடுறது பேர் தான் என்னது, விக்கிரக ஆராதனை. அப்போ இந்த மாதிரி இஸ்ரவேலர்கள் வந்து டென்ட் போட்டு தங்கி இருக்கிறாங்க. தேவன் வந்து மோசையை மட்டும் என்ன செய்யறாரு, மலை மேல வா அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா 10 கட்டளைகள் நீங்க பைபிள படிச்சிருப்பீங்களா, அதை வந்து எழுதி தர்றதுக்கு வா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போ மோசே போய் பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. எப்பயுமே தேவன் வந்து பேசணும், நம்மளுக்கு ஒரு இதுக்கு பதில் தரணும்னா இப்போ உடனே வந்து பேசுற மாட்டார், கொஞ்சம் வெயிட் பண்ணணும்னு சொல்லுவாரு. சிலதுக்கு உடனே பதில் சொல்லுவாரு, நம்ம ப்ரேயர் பண்ணணும். சில இது கொஞ்ச நாள் காத்துரு அப்படின்னு சொல்லுவாரு. அது போல மோசே என்ன செய்ய சொல்றாரு, மலையில காத்திருக்க சொல்றாரு. அவர் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காரு, சரியா? அப்ப இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும் போது கீழே ஜனங்கள்லாம் என்ன, இஸ்ரேல் ஜனங்களுக்கெல்லாம் போர் அடிச்சிருது.